நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். பரமண்டல ஜபத் குறித்து நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனின் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் நமது பேச்சிலும் செயலிலும் பழக்க வழக்கங்களிலும் பரிசுத்தமாய் நடந்து கொண்டு ஆண்டவரிடத்துல பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று அழைத்து சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்று நாம் அழைப்பதனால் மோசேயின் 10 கட்டளைகளின் முதல் 2 கட்டளையாகிய யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அதன்படி அவருடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சல் வராதபடிக்கு நடந்து கொள்வதால் மோசேயின் 10 கட்டளைகளின் 3ஆம் கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறோம். யாத்ராகமம் 20:7 நாம் வாசிக்கும் பொழுது அறிய முடிகிறது. அவர் தமது நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிறவர், நாமும் அவர் நாமத்தை பரிசுத்தம் செய்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவின் நாமத்தில் இந்த உலகத்திற்கு வந்தார். தந்தையின் நாமம் அவகீர்த்தி அடையாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சில காரியங்களை செய்தார். தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக தம்முடைய தந்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். தேவனோடு நீண்ட உறவில் இருக்கும்படியாக அடிக்கடி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். தேவ பிரசன்னம் தன்னை விட்டு விலகாதிருக்க தந்தை செய்வதை கண்டு செய்தும் தந்தை பேசுவதை கேட்டு பேசுவதும் ஆகியவற்றில் மிகவும் கவனமாக இருந்தார். தந்தையின் விருப்பப்படி மரணம் வரையிலும் தம்மை தாழ்த்தினார். இயேசுவை போல நாமும் வாழ்வதன் மூலம், செய்வதன் மூலம், பேசுவதன் மூலம் தேவனின் நாமம் பரிசுத்தமாக ஜொலித்து கொண்டே இருக்கும். நமது வாழ்க்கை மூலம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதனால் அவர் நாமம் பரிசுத்தமாகிறது. ஏனென்றால் நாம் புறஜாதி மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம், பாவம் நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம், பரிசுத்தமில்லாத தேவர்களை கும்பிடுகிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். பூமியிலே நல்ல மனிதன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை, நல்ல குடும்பம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. நாம் தான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவி சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள குடும்பமாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். நம்முடைய குடும்பம் நாம் இருக்கிற பகுதிகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமான குடும்பமாக தேவனுடைய பார்வையிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே பரிசுத்தம் விளங்க வேண்டும். நமது பிள்ளைகள் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தில் நடத்தி கிறிஸ்து மகிமைப்படும்படியான குடும்பங்களை ஏற்படுத்துவதனால் அவரது நாமம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. நாம் இதில் தவறுவோம் என்றால் அவர் தமது நாமத்தை பரிசுத்த பண்ணும்படியாக நமக்கு தண்டனை வர பண்ணுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கு நீதியுள்ள தண்டனையை கொடுத்து தமது நாமத்தை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். நாம் அன்றாடம் ஜெபிப்பதனால், நாம் பைபிள் வாசித்து தியானம் செய்வதனால், நாம் சபை காரியங்களிலே உற்சாகமாய் ஈடுபடுவதனாலே, நாம் நம் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ முறையில் நல்லபடியான திருமணங்களை செய்து வைப்பதனால், நாம் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதனாலே, நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருப்பதனாலே, நாம் பரிசுத்தம் இழக்காமல் இருப்பதனாலே, நாம் அன்புடையவர்களாய் இருப்பதனாலே, நாம் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதனாலே, நம் குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் சமாதானமாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வாழ்வதனாலே, நம்முடைய குடும்பம் நாம் இருக்கிற பகுதிகள் மத்தியிலே சாட்சியாக இருப்பதனாலே ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய வேலைகள், நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய செலவினங்கள், நம்முடைய நடக்கை, நம்முடைய நடை உடை பாவை
போன்றவைகள் எல்லாவற்றினாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய நாமம் நம் மூலமாய் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுவதனாலே தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிறது. அசுத்தமானவர்களோட நாம் இடைபடுவதனாலே, அவர்களோட பழகுவதனாலே ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகுது. அப்படி நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவன் நீதியை சுமந்து திரிகிற மக்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக நாம் இருப்பதனாலே நாம் ஆண்டவருடைய பரிசுத்தம் எந்த விதத்திலும் குறைந்து போகாதபடிக்கு நடந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தான். தேவனை போல இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்து வந்தான். அவன் செய்த எல்லா காரியங்களும் தேவனை போல அவன் செய்தவைகளாய் காணப்பட்டது. ஆனாலும் கடைசி நேரத்துல தேவன் செய்வது போல் அவன் செய்யாதபடிக்கு ஒரு சாதாரண மனிதனை போல நடந்து கொண்டது நிமித்தமாய் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இஸ்ராயேல் ஜனங்கள் முன்னாடி என் நாமத்தை நீ பரிசுத்தம் பண்ணாததுனாலே நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவனை தடுத்து விட்டார். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டுல, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல்கள் உருவாகும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைப்பது தடையாக மாறுகிறது. நாம் இந்த பூமியிலே பரிசுத்தத்தை இழக்காமல் வாழ்வதனாலே நம்மை குறித்து மற்றவர்கள் குறையாக, சாட்சிக்கேடாக, நம்மை குறித்து அவமாக பேசாதபடிக்கு நாம் நடந்து கொள்வதனால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பதற்கேற்ற பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கும். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. நாமும் பரிசுத்தவான்களாக, பரிசுத்த வாட்டிகளாக, பரிசுத்தத்தையே நாம் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமும் பரிசுத்த குலைச்சலாகும்படியான எந்த காரியங்களிலையும் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் நல்லொழுக்கம் உடையவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக பண்ணும். எங்கள் நிமித்தமாய் உம்முடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படட்டும். பாவிகள் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, பாவம் நிறைந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு இழுக்கு வராதபடிக்கு நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றிலும் மிகவும் கவனமாய் நாங்கள் நடந்து முன்னேற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். God bless you.